மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹனிமூனுக்காக சுவிட்சர்லாந்து போக முடியாது அப்படின்றதுனால, இப்போ நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு காஷ்மீரில் ஒரு அனந்த்நாக் மாவட்டத்தில் பேல்காம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த பைசரன் பள்ளத்தாக்கு. அது வந்து இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து தான் பார்க்குறாங்க. மெயினாக வந்து கப்புள்ஸ் வந்து நிறையா போகிறாங்க சார் அங்கே வந்து. ஹனிமூனுக்காக போகிறாங்க. அதுபோக மற்ற டூரிஸ்ட்டுகளும் வயசானவங்களும் கூட போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கிறதுனால, அங்கே வந்து சுற்றுலாவுக்கு அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் நிறைய மக்கள் தொகை, நிறைய கூட்டத்தில போய் பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு கூட நீங்க அந்த இதுக்கு போயிட்டு பெஹல்காம் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த பள்ளத்தாக்குகளுக்கெல்லாம் போகணும்னா, நீங்க வந்து பிரைவேட் கார்லயோ, எந்த வெஹிக்கிள்லயும் போக முடியாது. ஒண்ணு நடந்து போகணும், இல்லன்னா போனின்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரையையும், கழுதையும் கிராஸ் பண்ணி பிறந்த ஒரு இது வந்து போனின்னு சொல்லுவாங்க. அந்த கோவேரி கழுதையில ஏறித்தான் அந்த பயணத்த போகணும். 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் போகணும்னா அதில தான் போகணும். நடந்து போகணும், இல்ல இந்த கோவேரி கழுதையில தான் ஏறி போகணும். அங்க போயிட்டு அந்த புல்வெளி, நிறைய பழங்கள் நிறைந்த மரங்கள், இயற்கையான சூழல்லாம் பார்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப ரம்மியமா இருக்கிறதுனால, அங்க வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து டூரிஸ்ட்டோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது. அடுத்து வந்து அதன் மூலமா அங்க வந்து வியாபாரமும் நிறையா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த தீவிரவாத அமைப்பு வந்து இத விரும்பல. இங்க வந்து இத வந்து பெரிய சுற்றுலா தலமா ஆக விட்டுறக்கூடாது. மக்கள் தொகை நிறையா இங்க வரவிடக்கூடாது. அமர்நாத் குகை யாத்திரை குகை கோவில் போற யாத்திரைய வந்து நம்ம குறைக்கணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவுல ஒரு தீவிரவாத அட்டாக் பண்ணணுன்னு தான் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜே.என்.கே கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவு தான் சார். மத்தபடி இந்தியாவுக்கும் பின்னடைவுனாலும், பர்ட்டிகுலரா வந்து ஜே.என்.கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவு தான் சார்.